So next model unit 2 testing of hypothesis. Testing of hypothesis already studied. So what do you mean by hypothesis? Sir, I don't have any ideas. So hypothesis means you want to assume that or let us say or suppose that. ஓகேங்களா ஹைபோதிஸ்னா அனலைஸ் பண்ணுறது தான் ஹைபோதிஸ்னா நமக்கு தெரியாது இப்போ வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஒரு ஃபேனோ இல்லை லைட்டோ இல்லை மொபைலோ எது வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எது வேணால் வாங்கிக்குவீங்க ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் ஹைபோதிஸ் தான் இப்போ ஹைபோதிஸ்னா Okay, sir. அசியூம் பண்ணுறது தான் நான் எது வேணால் வாங்கிக்கிங்கிறேன் பட் எது வேணால் வாங்கிக்குவீங்களா அது ஒரு கொஸ்டின் Oh, sir, what I need, I will buy. வாட் எக்ஸாக்ட்லி ஆன்சர் என்ன தேவையோ அதான் வாங்க முடியும் இல்லை sir. என்ன தேவை நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க ஓகே ஹவு டு ஃபைண்ட் இப்போ மொபைல் நெசசரி கரண்ட் சுச்சுவேஷனை நம்ம அப்பா காலத்தில் நம்ம அம்மா காலத்தில் இல்லை தாத்தா காலத்தில் மொபைல் நாட் நீடட் பட் கரண்ட் சுச்சுவேஷனை இன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஆர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இஸ் ஆல்சோ மொபைல் நீடட் அப்போ மொபைல்னா எந்த மொபைல் வேணும் வாங்கிக்கலாம் என்னோட கொஸ்டின் மொபைல் நீடட் லைட்டு நீடட் ஃபேன் நீடட் பட் எந்த ஃபேன் வேணால் வாங்கிக்கலாம் எந்த லைட்டு வேணால் வாங்கிக்கலாம் எந்த மொபைல் வேணால் வாங்கிக்கலாம் என்னோட கொஸ்டின் அதுதான் எப்படி செலக்ட் Okay, sir. பண்ணுவீங்க எப்படி செலக்ட் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவு டு செலக்ட் மொபைல் company name that is very important brand name number is very important is correct Yes, sir. that is a hypothesis no எப்படி அந்த brand வந்து உங்களுக்கு வந்து குட் கம்பெனி ஆர் பேட் கம்பெனி உங்களுக்கு தெரியும் நான் By கேட்குறேன் by getting reviews. யா ரிவ்யூஸ் மீன்ஸ் இந்த ஆன்லைன் ப்ராசஸ் இப்போ கரண்டில் வெரி பேட் இன் கோவிட் ஆஃப்டர் கோவிட் வந்து ரொம்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப பேடாக போயிட்டு இருக்குது எந்த மாதிரி நீங்கள் போகுது இப்போ நீங்கள் போய் ஒரு ரிவ்யூ போடலாம் ஏன்னா நீங்கள் அதை வாங்கிக்க தேவையில்லை உங்களுக்கு ஒரு 50 ரிவ்யூஸ் கொடுக்குன்னு சொன்னால் நீங்கள் ஓகே எனக்கு 50 ரிவ்யூஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ரிவ்யூ போட்டுருவீங்க அதனால ஆன்லைன் ரிவ்யூஸ் எப்பயுமே வந்து நம்மளுக்கு பேட் கண்டிஷன் தான் போயிட்டு இருக்குது கரண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு லாஸ்ட் 1 இயர் 1.5 இயர்ஸ் நான் ஸ்டடி பண்ணுவேன் ஆக்சுவலாக நான் ரெக்கார்டிங் ஸ்டடி பண்ணிக்கிறேன் நான் ஸ்டடி பண்ணதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னால அந்த ரிவ்யூஸே இப்போ வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்குது இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சரிங்களா ஒரு 50 ருபீஸ் Yes, போடுறேன் எனக்கு அந்த ரிவ்யூ கொடு அப்படின்னா நம்ம 50 ருபீஸ் வாங்கிட்டு அந்த ரிவ்யூ கொடுத்துறோம் ஏன்னா அதனோட பிராண்டோட நேம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த ரிவ்யூ விட்டு நம்பிட்டு வாங்குறது ஒரு நெகட்டிவ் ஃபீட்ல இருந்தால் என்னோட சைடில் உங்கள் சைடில் நீங்கள் எப்படி ஃபீட் பண்ணுறீங்க yes, sir. The same, sir. ஓகே இல்லை இந்த மாதிரி நடக்குது தெரியுங்களா அந்த 50 ருபீஸில் 100 ருபீஸ் டெய்லி பேஸில் கொடுப்பாங்க Yes, sir. Yes, sir. Yes, இல்ல. sir. அப்போ அந்த ரிவ்யூ மட்டும் பார்த்து வாங்க முடியாதுமா அது எத்தனை வருஷம் உங்களுக்கு தெரியும் ஆரிஜின் இருந்து பார்க்கணும் அந்த ரிவ்யூ வெரி பேட் ஒன் கரண்ட் சுச்சுவேஷன் ஆஃப்டர் கோவிட்ல ரொம்ப பேடாக போயிட்டு இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆரிஜின் அவங்க எத்தனை வருஷமா அந்த கம்பெனி இருக்குது அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம் எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம வேர்ல்டு லெவலையோ இல்லை இந்தியா லெவலையோ நம்ம யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது அட்லீஸ்ட் நம்ம ரிலேட்டிவ் லெவல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு மொபைல் வாங்கும்போது எத்தனை பேர் அட்லீஸ்ட் நம்ம இப்போ எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக மீட் பண்ணுவோம் ரெகுலராக மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸோ எந்த மாதிரி பிராண்ட் வச்சுக்கிறாங்க மொபைல் இல்லை ஒரு வீட்டுக்கு விசிட் பண்ணும்போது எந்த மாதிரி லைட் அண்டு ஃபேன் வந்து வச்சுருப்பாங்க எந்த கம்பெனி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வேணால் செக் பண்ணுவோம் தவிர ஆன்லைன் மோடில் அங்கே இருக்கிற ரிவ்யூஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் செக் பண்ணுறது நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் இருக்கும் கரெக்டுங்களா Okay, sir. ஓகே Yes, அப்போ sir. கைபோத்திஸுக்கு இப்போ வந்துடலாம் கைபோத்திஸுங்கிற ஒரு பிராண்ட் வாங்கும்போது நாம் அனலைஸ் பண்ணி நாமளே செக் பண்ணி நம்மளோட ஓன் ரிஸ்கில் செலக்ட் பண்ணிவிட்டு அசீம் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கிறது தான் வந்து எண்ட் ஆஃப் ரிசல்ட்டாக இருக்கும் கரெக்டுங்களா அது மேபி பாசிட்டிவாக போகலாம் ஆர் நெகட்டிவாக போகலாம் சரிங்களா அதுதான் வந்து டெஸ்டிங் ஆஃப் கைபோசிஸ்ங்கிறது சரிங்களா இப்போ கைபோசிஸ்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதுதான் பேசிக் ஐடியா கைபோசிஸ்னா இப்போ நான் ஓவர் வியூ சொன்னேன் ஒரு பேசிக் டைம்ஸ்னா ஒரு 2 மார்க்கில் கேட்குறேன்னா 2 லைன்ஸ் ஆர் 3 லைன்ஸ் நீங்கள் எழுதி படிப்பீங்க சரிங்களா Okay, sir. இது கான்செப்ட் ஓகேங்களா என்ன டவுட் இருக்குதா Concept is okay, sir. ஓகே இந்த கைபோசிஸ் வந்து 2 டைப்பாக டிவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா 2 டைப்ஸ் ஆஃப் டிவைட் பண்ணுறாங்க ஒன் இஸ் கால்ட் ஏ நல் கைபோசிஸ் நல் கைபோசிஸ் அது வந்து ஹச் நாட் ஆகும் இன்னொரு கைபோசிஸ் பேர் வந்து ஆல்டர்னேட் கைபோசிஸ் இன்னொரு கைபோசிஸ் பேர் என்னது ஆல்டர்னேட் கைபோசிஸ் And then அது நோட்டேஷன் வந்து கச் 1 ஆர் கச் ஏன்னு நோட் பண்ணுறாங்க சரிங்களா கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் தெரியாத இருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர் பண்ணாதான் நான் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும் சரிங்களா okay, sir. ஏன்னா Okay, கொஸ்டின் sir. தியரி இது எல்லாமே 2 மார்க் இது வந்து கம்பல்சரி நான் சொல்ற கான்செப்ட்ல தான் மினிமம் 2 மார்க் ஒரு கொஸ்டின்
மேக்ஸிமம் 2 கொஸ்டின் ரிப்பீட்டடே கேட்பாங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் தியரி தான். அப் டு 8:20 ஆர் 8:10 8:10க்குலாம் நான் தியரி முடிச்சிடுறேன். இதை கொஞ்சம் ஓகே கிளியராக சார். புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்தா 2 மார்க் வரும். 2 மார்க்குமே நான் சொல்ற தியரி கான்செப்ட் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா, கம்பல்சரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த 2 மார்க்கும் உங்களால அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே சார். இப்ப நல் ஹைபோதசிஸ்னா என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன். நீங்க டைரக்ட்டா ஓகே. நீங்க டிசிஷன் எடுக்கிறீங்க பாத்தீங்களா? அதை எஸ் எடுக்கிறது சார். வந்து பாசிட்டிவா கிடைச்சுச்சுன்னா இஸ் கால்ட் எ நல் ஹைபோதசிஸ். டைரக்ட்டா ஒரு கம்பெனி ஒரு பிராண்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு டைரக்ட்டா ஒரு ரிசல்ட் முடிவு பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் கால்ட் எ நல் ஹைபோதசிஸ். அதோட எண்ட் ஆஃப் ரிசல்ட்டும் அக்செப்டட் வந்தா இஸ் நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? ஓகே அது சார். நல் ஹைபோதசிஸ். சப்போஸ் அது வந்து ஆகலைன்னா என்ன பண்றோம் அப்பவே டிசைட் பண்ணிடுறீங்க. அப்பவே டிசைட் சப்போஸ் நம்ம இது வாங்கிக்கலாம். வாங்கிட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். அப்ப வேண்டாம்னு நினைச்சா அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? அந்த ஆல்டர்னேட்டிவ் எஸ் சார். யோசிக்கிறது பேரு ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். இது ஓகே. ஓகே சார். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தா நோ இஷ்யூஸ் நீங்க இங்கேயே இருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? அங்க சாட்டிஸ்ஃபை எஸ் சார். ஆகல அப்படிங்கும்போது எங்க போவீங்க? ஆல்டர்னேட் யோசிப்பீங்க. தட் இஸ் கால்ட் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். அது வந்து நெகட்டிவ் இல்ல சார்? இல்ல நெகட்டிவ்னு இல்ல. எப்படி நெகட்டிவ் ஆகும்? உங்களுக்கு இது நெகட்டிவ் ஆனா தானே இது இல்ல சார், நீங்க நெகட்டிவ். சிம்பிள் போட்டோனே நெகட்டிவ்னு ஓகே, பார்த்தேன் ஓகே. சார். நோ சார். ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் எப்ப செலக்ட் பண்ணுவீங்க? நல் ஹைபோதசிஸ் நாட் Null சாட்டிஸ்ஃபைட் hypothesis is not satisfied, then we will தென் யூ வில் go கெட் தி for ஆல்டர்னேட் alternate. ஹைபோதசிஸ். ஆ ஐடியா ஓகேங்க. Yes, sir. This ஓகே. idea is okay, sir. இப்ப டிபெண்ட் நல் ஹைபோதசிஸ்னு கேட்பாங்க. ஆர் டிபெண்ட் லைக் ஹைபோதசிஸ்னு கேட்பாங்க. ஆர் எக்ஸ்பிளைன் ஹைபோதசிஸ்னு கேட்பாங்க. இது 2 மார்க்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இதுதான் ரிகார்டிங். நான் பேசிக்கா வேர்ட்ல சொல்லாம இதா சொல்லிட்டேன். தியரிட்டிக்கலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்க லைன்ல உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நீங்க எழுதிக்கங்க. நல் ஹைபோதசிஸ், ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ், ஹைபோதசிஸ். ஓகேங்களா? இப்ப Okay, ரொம்ப sir. ரொம்ப அடிக்கடி இந்த கொஸ்டின் பேப்பர் 90% கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின் டைப் 1 எரர் அண்ட் டைப் 2 எரர். டிபைன் டைப் 1 எரர் எரர். உங்க லாஸ்ட் இயர் கூட கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் 90% கொஸ்டின்ல இருக்குது. சரிங்களா? டைப் Yes, sir. 1 எரர் அண்ட் டைப் 2 எரர். இந்த ஹைபோதசிஸ் நம்ம சொல்றோம். இது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒண்ணுமே கிடையாது. டிபைன் டைப் 1 எரர் அண்ட் டைப் 2 எரர். சரி. இப்போ ஒரு டேபிள் ஃபார்ம் பண்றேன். உங்களோட டிசிஷன் நீங்க எப்படி ஃபார்ம் பண்ண போறீங்க ஐடியாவில் தான் இந்த டேபிள் இருக்குது. அந்த கட்ச் நாட் எப்படி செலக்ட் பண்றீங்க? வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற வச்சு தான் இந்த டேபிளே இருக்குது. சரிடாங்க. Okay, sir. இந்த டேபிள் தான். இது சப்போஸ் இதை கேட்டாங்க இந்த டேபிள் எழுதிடுங்க. நீங்க மெமரி பண்ணுவீங்களோ இல்லை என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இது கரெக்டாக எழுதிடுவோம். சரிங்களா? Yes, sir. கிளியராக தான் இருக்கும். அப்படி புரியாத பட்சம் நீங்க மெமரி பண்ணிடுவீங்க. வேற வழி கிடையாது. ஏன்னா இது கம்பல்சரி கொஸ்டின். டிசிஷன் அண்ட் கண்டிஷன். டிசிஷன் அண்ட் கண்டிஷன். Condition. இங்க கிட்டிங் வந்து என்ன சொல்றாங்கன்னா அசப்டேட் பிரச்சனை. இங்க ரிஜெக்டட் பிரச்சனை. இங்க வந்து h not is true. இங்க வந்து h not is false. h not is true அதாவது நீங்க அசெப்ட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. நல்லா பாத்துங்க. நான் பிராண்ட் நேம் வச்சு தான். நீங்க எதை வேணா வச்சுங்க. லைட்டோ பேனோ மொபைல் எது வேணா வச்சுக்கோங்க. உங்களோட டிசிஷன் நீங்க அசெப்ட் பண்ணி எடுத்துட்டீங்க. நல்லா பாத்துங்க. நீங்க அசெப்ட் பண்ணி எடுத்துட்டீங்க. அந்த கம்பெனி குட் கம்பெனி இஸ் நோ இஷ்யூ. கரெக்ட்டுங்களா? ஜெனிபர் நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? Yes, sir. புரியுது sir. நான் அதை அப்படியே noting it down, sir. ஓகே. ம். Decision, condition, H not is true. Yes, sir. இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க டிசிஷன் எடுத்துட்டீங்க, அசெப்ட் பண்ணிட்டீங்க. அந்த ஹச் நாட் படி உங்களுக்கு பாசிட்டிவாவே கிடைச்சிருச்சு. நோ இஷ்யூஸ். ரிஜெக்டட்னா என்னது? ஃபால்ஸ். ஹச் நாட் வந்து அதுக்கு குட் கம்பெனி கிடையாது, பேட் கம்பெனி. அப்போ வந்து அது என்னதான் Okay, sir. பண்ணணும்? ரிஜெக்ட் தான் பண்ணணும். அசெப்ட் பண்ணாதான் பிரச்சனை. கரெக்ட்டுங்களா? அசெப்ட் பண்ணாதான் பிரச்சனை. ரிஜெக்ட் தான் பண்ணணும். அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. நோ இஷ்யூஸ். கரெக்ட்டுங்களா? Okay, sir. இது ரெண்டுமே பிரச்சனை இது கிடையாது. புரிஞ்சிருச்சு sir. ட்ரூவா வெரி இருந்தா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஃபால்ஸா இருந்தா நம்ம reject பண்றோம் sir. ஓகே. எப்ப டைப் 1 எரர், எப்ப டைப் 2 எரர் வரும்? அதுதான் வேணும். இங்க டைப் 1 எரரா, இங்க டைப் 2 எரரா? அதுதான் பிரச்சனை. இது எழுதிடுவீங்க. ஏன்னா இது நார்மல் டெஃபினிஷன் தெரிஞ்சா இது எழுதுவீங்க. இப்போ எந்த இடத்துல டைப் 1 எரர் வரும், டைப் 2 எரர் வரும்னா, நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. இங்க டிசிஷன் என்ன பண்ணிட்டீங்க? ஹச் நாட் வந்து ட்ரூ கம்பெனி. ஒரு பிராண்ட் நேம் வந்து ட்ரூ.
பட் நீங்க என்ன ஓகே பண்ணிட்டீங்க? ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஒரு நல்ல கம்பெனி நீங்க என்ன பண்ணிட்டீங்க? பிராண்ட வந்து நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. அவனுக்கு வந்து யாருக்கு பாதிப்பாகுது? உனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கு பேர் வந்து டைப் ஒன் எரர். டைப் 1 எரர். கம்பெனி கூப்பிட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அப்படின்னா யாரு? ப்ரொடியூசருக்கு வந்து இதனோட அனதர் நேம் என்னங்கிறாங்க? ப்ரொடியூசர் ரிஸ்க். இதனோட அனதர் நேம் ப்ரொடியூசர் ரிஸ்க். ஏன்னா அவர் நிறைய ப்ராடக்ட் தயாரிச்சுட்டாங்க. அதை பார்த்தா ஓகே உங்களுடைய ரிலேட்டிவ் தான் நீங்க போய் வாங்குற மாதிரி ஒரு சைட்டர் ஒரு பேசிக் ஒரு ஐடியா. உங்க ரிலேட்டிவ் வந்து ஒரு 100 பேருமா ஒரு ஃபங்க்ஷன் ஸ்லைட் பண்றீங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்க வந்து ஃபுட்டு வந்து ரெடி பண்றது ஒரு குக்கர் குக்கிங் ஆள் ரெடி பண்றீங்க. அவருக்கு சமைக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி ஆயிடுது. திரும்ப ஒரு 100 பேர் வர ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி ஆகும்போது இன்னொரு வீட்டுக்கு வந்து போகும்போது நீங்க அவரை ரெஃபர் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. பண்ண கரெக்ட்டுங்களா? மாட்டோம் சார். பண்ணாத போது யாருக்கு ரிஸ்க்கு? நீங்க வேற ஆள தொலைவிக்கீங்க. ஆ பட் அந்த குக்கருக்கு அவர் யார் சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே ரிஸ்க்கு. ஐயோ! நம்ம நேம் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படிங்கிற அவங்களுக்கு தானே ரிஸ்க்கு. நமக்கு கிடையாதுல்ல. அந்த ஒரு எஸ் சார். ஃபங்ஷனோட முடிஞ்சுது. நல்லா பார்த்துங்க. ஒரு ஃபங்ஷனோட முடிஞ்சுது. மீதி 99 ஃபேமிலிக்கு ஃபங்ஷன் வரும். கண்டிப்பா நீங்க வந்து அவங்கள ரெஃபர் பண்ண மாட்டீங்க. அப்ப அந்த 99 ரெஃபர் மெம்பர்ஸ் யாருக்கு லாஸ்? உங்களுக்கு லாஸா? உங்களுக்கு லாஸா? சார் அந்த குக்குக்கு லாஸ் சார். அப்ப யாரு? ப்ரொடியூசர் தானே. அவரு யாரு? ப்ரொடியூசர் தானே அவரு. ப்ரொடியூசர். எஸ் சார். ஓகே. டன். அப்ப இங்க யார் வரா? அப்படிங்கும்போது டைப் 2 எரர். இங்க யார் வரா? டைப் 2 எரர் வரா. டைப் 2 எரர். அ. டைப் 2 எரர் யாரோடது? உன்னோடது. சார் கம்பெனி இஸ் பேட் பட் வி ஆர் சூசிங் இட் அப்படின்னா அது வந்து டைப் 2 எரர்ஸ். யாருக்கு இது? யாருக்கு லாஸ்? நமக்கு தான் சார் லாஸ். ஆ இதுக்கு பேர் என்ன? நமக்குன்னா மீனிங் யாரு? கஸ்டமர். நம்ம யாரு? கஸ்டமர். கஸ்டமர் லாஸ். இது என்னாச்சு டவுட் இருக்குதா? நோ சார். கஸ்டமர் இவ்வளவுதான். இதை போய் கஷ்டப்பட்டுட்டு நம்ம தப்பா எழுதிட்டு இருக்கறதுனாலாம் ஒண்ணுமே கிடையாது. டைப் ஒன் எரர், டைப் 2 எரர் மீனிங் இது இவ்வளவுதான். ஓகே சார். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கொஞ்சம் கிளியரா பண்ணிக்க. கம்பல்சரி 2 மார்க் கொஸ்டின் இன் தேர்ட் இயர் செகண்ட் யூனிட்ல டெஸ்டிங் தான் டைப். டேபிள் ஃபார்ம் பண்றீங்க, நீட்டா எழுதுறீங்க, உங்களுக்கு ஐடியா புரியும். அசப்ட்னா கட்சிநாட் நல்லா இருக்கும், அதனால அசப்ட் பண்ணினா டிக் மார்க். ரிஜெக்ட்னா அவன் தப்பான கம்பெனி, அதனால நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு பிரச்சனையே வந்து இங்கேயும் இங்கேயும் தான் பிரச்சனை. அப்போ யார் டைப் 1 எழுதுவா, யார் டைப் 2 எழுதுவா, அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அவனோட நேமை வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக பார்த்து எழுதுங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். வெரி குட். இதான் டைப் 1 எரர் அண்ட் டைப் 2 எரரோட கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் டைல் டெஸ்ட், டூ டைல் டெஸ்ட். நம்ம டேபிள் வேல்யூ செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு எஸ் சார். வந்து யூஸ் பண்ணுற மெயின் கான்செப்டே பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஓகே. டெய்ல் டெஸ்ட். டெய்ல் டெஸ்ட்னா ஒன் டெய்ல் டெஸ்ட்டா, டூ டெய்ல் டெஸ்ட்டா. இது ரெண்டு டெய்ல் டெஸ்ட் இருக்குது. ஒன் இஸ் கால்ட் ஒன் டெய்ல் டெஸ்ட், அனதர் ஒன் இஸ் கால்ட் டூ டெய்ல் டெஸ்ட். ஒன் டெய்ல் டெஸ்ட் அண்ட் டூ டெய்ல் டெஸ்ட். ஸோ ஒன் டெய்ல் டெஸ்ட்டில் ரெண்டு டெஸ்ட் இருக்கிறாங்க. ஒன் இஸ் a left one tail test, another one is called a right one tail test. Okay, a left one tail test and a right one tail test. ஸோ இது எப்படி டிபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட டயக்ராம் வச்சு டிபெண்ட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிட்டியாமா? எஸ் சார். நோட் நோட் பண்ணிட்டேன் சார். ஓகே. இது வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் எப்படின்னா ஃபெல்ட் ஷேப்பில் இருக்கும். ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு டிபெண்ட் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ ஒன் டைல் டெஸ்ட்னா மீனிங் என்ன? ரைட் டைல் அதாவது மீதி என்ன டூ டைல் டெஸ்ட்டோட மீனிங் சொல்லிடுறேன். இது மிட் பாயிண்ட் இருக்குல்ல, இது மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட்ல ஒரு லைன் இருக்கும். இந்த லைன் இருக்கும்போது இது ஒரு சிமெட்ரிக் டயக்ராம். இந்த டயக்ராம் பேர் சிமெட்ரிக் டயக்ராம். அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா இதனோட ஏரியா ரைட் சைடோட ஏரியாவும் லெஃப்ட் சைடோட ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ரைட் சைடு ஏரியாவும் லெஃப்ட் சைடு ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். அப்படிதான் டிவைட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது இந்த டயக்ராம் எஸ் சார். பேர் என்ன? நார்மல் டிஸ்ட்ரிபியூட் டயக்ராம். இந்த டயக்ராம் பேர் என்ன? நார்மல் டிஸ்ட்ரிபியூட் நார்மல் டயக்ராம். டிஸ்ட்ரிபியூட் டயக்ராம். அந்த மிடில் இருந்து நம்ம நோட் பண்ற பாயிண்ட் எப்படி இருக்கும்? லெஃப்ட் சைடோட ரீஜியனும் ரைட் சைடோட ரீஜியனும் சேமாக தான் இருக்கும் ஏரியா. ஓகே. ஏரியா ஆஃப் ரைட் சைட் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் லெஃப்ட் சைட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். சரிங்களா? எதனால? இது வந்து சிமெட்ரிக் டயக்ராம்னால. எதனால? சிமெட்ரிக் டயக்ராம்னால. சரிங்களா? சிமெட்ரிக். அதனால இது சாட்டிஸ்ஃபை ஆகும். கரெக்டாமா? எஸ் சார்.
இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நான் வரேன், ஒன் டைல்னா யாரு, டூ டைல்னா யாரு, அவன் எப்படி சார் நம்ம. இப்போ இது வந்து நம்மளுக்கு ஜென்ரல் சிமெட்ரிக் டயக்ராம் ஆமா. isn't it சார்? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சிமெட்ரிக் டயக்ராம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம். அதுல மிட் பாயிண்ட்லேருந்து வரனால இது வந்து சிமெட்ரிக் கிராஃப். ஓகே. மிட் பாயிண்ட்லேருந்து நம்ம ரீஜன் எடுக்கனால இது சிமெட்ரிக் கிராஃப். அப்போ இதுக்கு பேர் என்னது? இந்த சைடுக்கு வர பேர் லெஃப்ட் ரீஜன். இந்த சைடுக்கு வர பேர் ரீஜன் என்ன? A to R is equal to ஏஆர். A. ஏஆர்னா ஏரியா ஆஃப் ரைட் சைடு ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் லெஃப்ட் சைடு. ஏஆர்னு எழுதிக்கிறேன். அதனால நீங்க எழுதிங்க ஏரியா ஆஃப் ரைட் சைடு ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ரைட் சைடு. ஓகேவாமா? சார் 1 minute சார். ம் ம் சார் எஸ் சார். Will move sir. நெக்ஸ்ட் டாபிக் போலாமாமா? Yes sir. வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்மா? மூவ் பண்ணலாமா? சார் எஸ் சார் மூவ் பண்ணலாம் சார். ஓகே, வெரி குட். ஓகே, இப்போ ஒன் டைல், டூ டைல், கிரிட்டிக்கல் ரீஜன், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட், இது எல்லாமே இப்போ வரப்போகுது. எல்லாமே ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு 2 மார்க். ஓகே, ஈச் நேம்ஸ் டிஃப்ரெண்ட் 2 மார்க் கொஸ்டின். எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன் ஒன்லி இந்த சிமெட்ரி டயக்ராம் வச்சுட்டு. இந்த சிமெட்ரி டயக்ராம் வச்சுட்டு எத்தனை பிளேஸ் வரும்? 3 to 4 2 மார்க் வரும். ரிப்பீட்டட் 3 to 4 2 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ மிடில் வந்து லைன் வரும்ட்ட இஸ் சிமெட்ரிக் டயக்ராம். மிடில் ஒரு லைன் வரும், சிமெட்ரிக் டயக்ராம். இந்த லைன் வந்து வரல. ஓகேங்களாமா? இப்போ என்ன, லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரீஜன். இப்போ ரைட் சைடு ரீஜன்னா நம்மளுடைய பாயிண்ட் டேபிள் பார்க்க போகிறோம். அந்த டேபிள் ஆல்ரெடி பார்ப்பீங்களா? அந்த டேபிள் பார்க்கும்போது நம்மளுடைய பாயிண்ட்ஸ் வந்து இங்கே வரும், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அந்த ரீஜன் இது வந்து ஆல்பா ஈக்குவல் டு 5% நோட் பண்ணோம்ல, அந்த ஆல்பா ஈக்குவல் டு 5% வச்சுட்டு நம்ம டேபிள் பார்க்க போகிறோம். அந்த டேபிள் பார்க்கும்போது நம்மளோட ரீஜன் வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா இதுதான் நம்மளுடைய பாயிண்ட்ஸு. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் வச்சுட்டு சரிங்களா, இஜெட் ஆல்பா, இது வந்து இஜெட் ஆல்பா வந்து கரஸ்பாண்டிங் டேபிள் வேல்யூ சரிங்களா. அந்த டேபிள் வேல்யூ வச்சுட்டு நம்மளோட ரீஜியன் வந்து இந்த சைடு வருது அப்படின்னா ஓகேங்களா, இதுக்கு பேர் அசப்டேட் ரீஜியன். இதுக்கு பேர் என்னது? அசப்டேட் ரீஜியன். ஓகே, லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட்னா அது குறிப்பிட்ட பாயிண்ட்ல வந்து இதுக்கு பேர் அசப்டேட் ரீஜியன். அதாவது நேம் இஸ் கால்ட் அசப்டேட் ரீஜியன். இந்த நேம் வந்து அசப்டேட் ரீஜியன். Accepted region. Okay sir. அப்போ மீதி இங்க இருக்கிறான் பாத்தீங்களா, இவனுக்கு பேர் கிரிட்டிக்கல் ரீஜியன் ஆர் ரிஜெக்டட் ரீஜியன். கிரிட்டிக்கல் ரீஜியன் ஆர் கிரிட்டிக்கல் ரீஜியன் ஆர் ரிஜெக்டட் ரீஜியன், both are same one. Okay sir. I'll note it down sir. ஓகே, அப்போ இங்க நோட் பண்றோம் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் சரிங்களா, இதுக்கு பேர் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஆல்பா. அந்த ஆல்பா சொன்னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட். அப்போ ஆல்பா ஆல்பா வந்து இந்த பக்கம் மூவ் ஆச்சுன்னா அசப்டட், இந்த பக்கம் மூவ் ஆச்சுன்னா ரிஜெக்ட் சரிங்களா. ஓகே சார். அப்போ ஆல்பா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பாயிண்ட்ல இருந்து டேபிள் பாயிண்ட் அவுட் பண்றதா நம்மளுக்கு அசப்ட் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதான் தெரியுது கரெக்டுங்களா. அப்போ அதுதான் நம்ம அசப்ட் ரிஜெக்டோட டிசிஷன் வந்து முடிவு பண்றது சரிங்களாமா. ஓகே சார். சரி, இது ஒன் டைல் என்னன்னா, டூ டைல் என்னன்னா, இப்போ நான் போட்ட கான்செப்ட் இங்க இருக்குது பாத்தீங்களா, இது ரைட் டைல் டெஸ்ட். ரைட் சைடு மட்டும் நான் டிசிஷன் எடுக்கும்போது இது ரைட் டைல் டெஸ்ட் சரிங்களா. இதே லெஃப்ட் சைடு, இதே டயக்ராம் லெஃப்ட் சைடு வந்ததுன்னா, இதே டயக்ராம் லெஃப்ட் சைடு வந்ததுன்னா என்ன ஆகும்? தட் இஸ் கால்ட் லெஃப்ட் சைடு டெஸ்ட். நான் ப்ரீவியஸ் போடுறது ரைட் டைல் டெஸ்ட் வருது, இப்போ போறது என்னன்னா லெஃப்ட் சைடுல வருது. அப்போ லெஃப்ட் சைடு வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ரெண்டுமே சிமெட்ரிக் டயக்ராம். அப்போ சிமெட்ரிக் டயக்ராம் இங்கே என்ட்ரி ஆகும். அப்போ நம்மளுடைய லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் இருக்கிறாங்களா, லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் வந்து இங்கே வராங்க. அப்போ இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் இஜெட் ஆல்பா. அப்போ இஜெட் ஆல்பாங்கும் போது நம்மளோட ரீஜன் எங்கே இருக்கும்? அசப்டட் ரீஜன் எங்கே இருக்கும்? இந்த பக்கம் அசப்டட் ரீஜன் வரும் சரிங்களா. ஓகே சார். இந்த பக்கம் அசப்டட் ரீஜன் வரும், அந்த அனதர் சைடு வந்து ரிஜெக்டட் ரீஜன் சரிங்களா. அப்போ இது என்னாச்சு? இது அசப்டட் ரீஜன்,
இங்க வர்றதுக்கு பேர் ரிஜிடேட் ரீஜியன். சரிங்களா? ஓகே சார். இது ரெண்டுமே என்னது? ஒன் டைல். ப்ரீவியஸ் கேஸ் என்னது? ஒன் டைல் ரைட் சைடு டெஸ்ட். ஒன் டைல் அண்ட் ரைட் சைடு டெஸ்ட். கரெக்டாமா? ஒன் டைல் right side X. and another one name called here one time left side test. Correct? Yes, sir. One time left tail test. இங்க வந்து இஜெட் இருக்கும். இங்க வந்து நம்மளுடைய மீன் மீடியன் மோட் எல்லாமே இருக்கும். சரிங்களா? இப்போ டூ டைல் என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். டூ டைல்னா ரெண்டு டயக்ராம்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எஸ் சார், நோட் பண்ணிட்டே இருக்கேன் சார். ஓகே, வெரி குட். அப்போ டூ டைல் டெஸ்ட்னா என்ன ஆகும் அப்படின்னா பார்த்துக்குங்க, ரெண்டு சைடு ரெண்டு ஆகும். ரெண்டு சைடு ரெண்டு ஆகும். அப்போ என்னாச்சு? இங்கே வந்து இஜெட், இங்கே இஜெட் ஆல்கல்ல ரெண்டு சைடு ரெண்டு ஆகும்ல. அப்போ ரெண்டாக டிவைட் பண்ணுவீங்க இங்கே. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இஜெட் ஆல்பா வந்து ஆல்பா 2m ஆயிடும். இஜெட் ஆல்பா பை 2. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், இந்த மிட்ல வந்து ஒரு ரெட் லைன் போட்டிருக்கீங்க. இல்லை, இது கிடையாதுமா. அந்த டாட் லைன் கிடையாது. நான் டார்க்காக போடணும். அதுக்கு டிஜிட் வந்து இது கிடையாது. ஓகே. இந்த லைன் கிடையாது. இது வந்து டூ டைல் டெஸ்ட் ரைட் சார்? ரெண்டு பக்கம் ரெண்டு ஆகும். சரிங்களா? ரெண்டு பக்கமே ரெண்டு ஆகும். கரெக்டுங்களா? எஸ் சார், புரியுது சார். அப்போ ரிஜிடேட் ரீஜன் யாரு? இந்த பக்கம் வர மாதிரி இன்னொரு ரிஜிடேட் ரீஜன். அப்போ அசப்டட் ரீஜன் இது ஃபுல்லாகவே கவர் ஆகும். சரிங்களா? எஸ் சார். அசப்டட் ரீஜியன்ங்கிறது போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஸ்டேட் ரெண்டுமே இன்வால்வ் ஆகுது. ரிஜிடேட்ங்கிறது ரெண்டு பக்கமே வந்து சம் ரீஜன் வந்து ரிஜிட் ஆகுது. சரிங்களா? இது ரிஜிடேட் ரீஜன். இது ரெண்டுமே ரிஜிடேட் ரீஜியன். அண்ட் அசப்டட் ரீஜியன். சரி, ஒன் டைல் டூ டைல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ப்ராப்ளத்தில் எப்படி நம்ம ஒன் டைல் டூ டைல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அதுங்கிறத ஒரு கொஸ்டின் வரும். அதுதான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறது. ஒன் டைல் டூ டைல் எப்படி வந்து ப்ராப்ளத்தில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிற கேஸ்க்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஒரு தியரிட்டிக்கல் ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா ஒன் டைல் டெஸ்ட் எப்படி அனலைஸ் பண்ணுறது, டூ டைல் டெஸ்ட் வந்து எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறேன். சரியாம்மா? ஓகே சார். டயகிராம் போட்டுட்டீங்களா? எனர்ஜி டவுட் இருக்கா டயகிராம்ல? டயகிராம் பேஸ் மட்டும் ஃபில் பண்ணிடுறேன் சார். ஓகே, டயகிராம் பேஸ் பண்ணி இது எல்லாமே क्वेश्चन தான். இப்போ இதுல மட்டும் எத்தனை 2 மார்க் வரும்னு சொல்லிட்டீங்களாமா? டிவைன் ஒன் டைல் டெஸ்ட், ஒன் டைல் டெஸ்ட், டிவைன் டூ டைல் டெஸ்ட், டிவைன் ஓகே கிரிட்டிக்கல் ரீஜியன், டிவைன் அசப்டட் ரீஜியன், divine tail test. What is a discuss or divine discuss the tail test. ஓகேங்களா? ஒன் டைல். அப்போ இதுலேயே வந்து கொஸ்டின் கேட்கணும். லெஃப்ட் டைல் ரைட் டைல் கொஸ்டின் கேட்கணும். இவ்வளோ கொஸ்டின் இதுலேயே இருக்குது. பார்த்தா நான் ஒரே இதில் முடிச்சுட்டேன். இத்தனை கொஸ்டின் வந்து மாற்றி 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 கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? டிவைன் ஒன் டைல் டெஸ்ட், டிவைன் டூ டைல் டெஸ்ட், டிவைன் கிரிட்டிக்கல் ரீஜன் அண்ட் அனதர் நேம் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ, ஆல்பா வேல்யூ, லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இது எல்லாமே இந்த டயக்ராம் போட்டு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ நான் சொன்ன கான்செப்ட் எல்லாமே போட்டு ஆல்பா வேல்யூங்கிறது யார் இங்கே இருக்கிறாங்க. இதுதான் கிரிட்டிக்கலோட டிசிஷனும் அசாப்டோட ரீஜனும் டிசைட் பண்ணுறது ஆல்பா. அந்த ஆல்பா வேல்யூ எப்படி செலக்ட் பண்ணலாம்? ஆல்பா ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஜென்ரலாக 5% நோட் பண்ணுவாங்க. 5% கிடையாது. டூ வாண்ட் டேக்கிங் 1%, 10% இது வேணால் செலக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் நம்ம எது செலக்ட் பண்ணுவோம்? 5% செலக்ட் பண்ணுவோம். யா, அந்த 5% வந்து எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறானோ, டி டெஸ்ட்டோ இல்லை எஃப் டெஸ்ட்டோ இல்லை கை ஸ்கொயர்டோ எது சொல்கிறாங்களோ அந்த கரஸ்பாண்டிங் டேபிளில் போய் செலக்ட் பண்ணி பார்த்துட்டு அதை அசப்டடா ரிஜெக்டடா அதுக்கப்புறம் நம்மளுடைய நல்கை பற்றி செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். சரிங்களா? தட் இஸ் வெரி ஓகே சார். ஓகே சார். சார் இல்ல ஃபிஃப்த் ஒன் என்ன சார் எழுதிருக்கீங்க? ஃபிஃப்த் ஒன் ஜெனரலா டிஸ்கஸ் தி டைல் டெஸ்ட். டிஸ்கஸ் தி டைல். டிஸ்கஸ் டைல். ஓகே சார். இப்போ மொத்தம் எத்தனை 2 மார்க்?
கைப்போசிஸ்னா என்ன, நல் கைப்பஸ்னா என்ன, ஆல்டர்னேட் கைப்பஸ்னா என்ன, கரெக்ட்டுங்களா? டைப் 1 எரர் என்ன, டைப் 2 எரர் என்ன, அப்போ ஓகே இங்கே சார். ஒன் டைல் டெஸ்ட் என்ன, டூ டைல் டெஸ்ட் என்ன, கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன, அசப்டர் ரீஜன் என்ன, டெய்ல் டெஸ்ட்னா என்ன, லெவல் ஆஃப் செமிக்னா என்ன, கிட்டத்தட்ட 10 12 டூ மார்க். இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து தான் டூ மார்க் வரும், வேற எதுவுமே வராது. சரிங்களா? ஓகே சார். செகண்ட் யூனிட்ல வந்து 4 டூ மார்க் வருது, 2 டூ மார்க், 2 டூ மார்க் 4 மார்க், 4 மார்க் வந்து இந்த 12 கொஸ்டின் இல்லை 11 கொஸ்டின் இல்லைன்னா ஃபார்முலா. சரிங்களா? இல்லைன்னா ஃபார்முலா வரப்போகுது அடுத்தது. இதுல இருந்து தான் வரப்போகுது தவிர வேற எங்க இருந்துமே வராது. நீ தேர்ட் செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் 4 மார்க் எடுத்தாலும் 2 மார்க் கொஸ்டின். சரிங்களா? சரி, இப்போ ஒன் டைல். சார் 1 மினிட் சார். 1 மினிட் சார். எஸ் சார். லெட்ஸ் கண்டினியூ சார். ஓகே, இப்போ நான் இவ்வளோ சொல்லிக்கிறேன். என்ன சொல்லிக்கிறேன்? ஒன் டைல் டெஸ்ட்டு, டூ டைல் டெஸ்ட்டு, அண்டு ரைட் டைல் டெஸ்ட்டு, லெஃப்ட் டைல் டெஸ்ட்டு, அதெல்லாம் இப்போ கான்செப்ட் சொல்லிக்கிறோமா? அது எப்படி நம்ம எஸ் சார். செலக்ட் பண்ணுறது? ஒன் டைலா டூ டைலா எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நம்ம கிவன் ப்ராப்ளம், நம்மளுடைய கிவன் ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, தட் இஸ் கிவன் கண்டிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ டோட்டலாக பார்த்தா உங்களுடைய சிலபஸ் படி எத்தனை டெஸ்ட் இதுன்னா மீன் டெஸ்ட். ஓகே, மீன் டெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் டெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் டெஸ்ட். வேரியன்ஸ் டெஸ்ட். நெக்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் டெஸ்ட். இது மூணுலையுமே வந்து ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, தட் இஸ் அ லைன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைன். ஒன் டைலா இருந்ததுன்னா இஸ் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஆர் மோர் தென் ஆர் லெஸ் தென், அந்த மாதிரி. அப்போ இதனோட சின்னானிம்ஸ் யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க. இன்க்ரீசிங்கோட சின்னானிம்ஸ் என்ன? மினிமம், மேக்ஸிமம். கரெக்டுங்களா? இன்க்ரீசிங்னா மேக்ஸிமம், எஸ் சார். டிகிரினா மினிமம். இந்த மாதிரி வேர்டு வந்து கொஸ்டினை கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது கம்பல்சரி என்ன டெஸ்ட் செலக்ட் பண்ண போறீங்க? ஒன் டைல் டெஸ்ட் தான் செலக்ட் பண்ண போறீங்க, இந்த மாதிரி வேர்ட்ஸ் அவங்க இன்வால்வ் ஆயிருந்ததுன்னா. சரிங்களா? அப்படின்னா என்ன எஸ் டெஸ்ட் சார். செலக்ட் பண்ண போறீங்க? ஒன் டைல் தான் செலக்ட் பண்ண போறீங்க. ஓகே, அப்போ இன்க்ரீசிங்னா எஸ் என்ன சார். சொல்லிட்டீங்க? இன்க்ரீசிங்னா ரைட் டைல் டெஸ்ட், இன்க்ரீசிங் மேக்ஸிமம். இந்த கேஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் மேக்ஸிமம், மோர் தென், இந்த மாதிரி கேஸ்லாம் என்ன பண்ண போறீங்க? ரைட் டைல் டெஸ்ட் யூஸ் பண்ண போறீங்க. ஓகே, எஸ் சார். ரைட் டைல் டெஸ்ட் வந்து இன்க்ரீசிங், அதாவது பாசிட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா ரைட் டைல். ஓகேங்களா? அதே மாதிரி டிக்ரீசிங்கிறது லெஃப்ட் சைடு, மினிமங்கிறது லெஃப்ட் சைடு, லெஸ் தென்ங்கிறது லெஃப்ட் சைடு. அப்போ இந்த மாதிரி ரிமைனிங் கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டைல் டெஸ்ட் யூஸ் பண்ண போறீங்க. இதில் நிறைய டவுட் இருக்குதா கண்ணு? எப்போ வந்து ஒன் டைல் செலக்ட் பண்ண போகிறோங்கிறது ஜென்ரல் வியூ. அதுலேருந்து எப்போ ரைட் டைல் டெஸ்ட் வரும், எப்போ வந்து லெஃப்ட் டைல் டெஸ்ட்டுங்கிறது வந்து அனதர் வியூ. இதில் என்ன டவுட் இருக்குதா? நோ சார். இதில் இது மேக்ஸிமம், இன்க்ரீசிங் அதெல்லாம் வந்தா வந்து ரைட் டைல் சார். மினிமம், டிக்ரீசிங் அதெல்லாம் வந்தா வந்து லெஃப்ட் டைல் சார். ஓகேம்மா. அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மாற்றி போட்டிங்கன்னா அது மார்க் போயிடும். டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, இது எதுக்கு? டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டேபிள் ஓகே வேல்யூ சார். சடனாக மாறிடும் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா. இந்த டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அப்போ டூ டென் என்னது? ரிமைனிங் எல்லாம். ரிமைனிங் யார்? எதுவுமே சொல்லலாம், இந்த வேர்டே சொல்லலாம். இல்லைன்னா மீன், போத் மீன் ஆர் ஈக்குவல், ஆர் போத் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆர் ஈக்குவல், ஆர் போத் ப்ரொபோஷன் ஆர் ஈக்குவல். இந்த மாதிரி வேர்டு, ஈக்குவல் வேர்டு. இல்லை நார்மலாக டெஸ்ட் வெதர், நார்மலாக டெஸ்ட் வெதர் சாம்பிள் அண்டு பாப்புலேஷன், அந்த கான்செப்டில் கொடுத்துருந்தாங்கனாவே நம்ம சாம்பிளாக நார்மலாக கொடுத்துருந்தாவே நம்ம வந்து ட்ரூத் எடுக்கலாம். அங்கே பெருசாக மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. பெருசாக மேக்ஸிமம் மினிமமா அந்த மாதிரி வேர்ட்ஸோ கிரேட்டர் தன் லெஸ் தன் சிம்பிளோ எதுவுமே மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. தட் டைம்ஸ் யூ வாண்ட் டு செலக்ட் த டூ டைப். சாம்பிள் அந்த மாதிரி மட்டும் இல்லை சார். அதாம்மா, ரெண்டுக்கு இது இருக்குமா. அதாவது நம்மளுக்கு ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு இதே வச்சு இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரெண்டு வேர்டு இங்கே இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாப்புலேஷன் அண்டு சாம்பிள், பாப்புலேஷன் அண்டு சாம்பிள். சரிங்களா? இங்கே என்ன நான் லாஸ்ட்டாக சொன்னேன்ல, அந்த கைப்பசி செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து பாப்புலேஷன் அண்டு சாம்பிள் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். சரிங்களா?
இது என்ன பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள்? இது என்னம்மா மீனிங்? பாப்புலேஷன் நார்மல் டெஃபினிஷன் என்ன? அண்ட் சாம்பிள் நார்மல் டெஃபினிஷன் என்ன? இது ஃபுல்லாவே பாப்புலேஷன் சாம்பிள். இத வச்சு தான் நம்ம ப்ராப்ளமே ரன் பண்ண போறோம். பாப்புலேஷன் என்ன? சாம்பிள்னா என்ன? சார் நீங்களே ஒரு டைம் எக்ஸ்பிளைன் அதுல பண்ணுங்க இருந்து சார். அதுல இருந்து தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்க நார்மல் டெஃபினிஷன் தெரியுமில்ல? எஸ் சார். சார் நார்மல் பாப்புலேஷன்னா நம்பர் ஆஃப் பீப்பிள் சார். ஓகே. சாம்பிள் நம்பர் ஆஃப் அப்படின்னா பீப்பிள்ஸ். நம்ம அந்த நம்பர் குக்கர்ஸ் ஆஃப் பத்தி பேசணும்ல. திங்ஸ். ஓகே கரெக்ட்மா. பாப்புலேஷன்னா குக்கர்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. குக் பண்றவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அதுல நம்ம வந்து 100 பேர்ஸ்ல ஒரு ஃபேமிலிக்கு செலக்ட் பண்ணும்போது, நெறைய பேர் இருக்கும்போது நம்ம ஒருத்தர செலக்ட் பண்ணிட்டோம். அந்த ஒருத்தருங்கிறது வந்து நெறைய பேர் இருக்கலாம். இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் பேர்ஸ் இருக்கலாம். அவங்கள நம்ம வந்து ஒரே ஒருத்தர வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? அந்த ஒருத்தர் செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா? அவருக்கு பேர் சாம்பிள். அந்த ஒருத்தர் செலக்ட் பண்ணி நம்ம பண்றோம் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் சாம்பிள். அந்த நெறைய பேரு அந்த குக்கர் அவன் ஒருத்தர் தான் இருக்கிறானா நெறைய பேர் இருப்பாங்க. அப்ப அந்த நம்பர்ஸ் நம்மளுக்கு கவுண்ட் பண்ணலாம். மேபி 1000 கூட இருக்கலாம். மேபி 500 கூட இருக்கலாம். அது ரிகார்டிங் ப்ராப்ளம் தகுந்த மாதிரி மாறும். சரியாம்மா? அப்போ ப்ராடக்ட் தகுந்த மாதிரி மாறும். அப்போ அவங்க வந்து பாப்புலேஷன். சரிங்களா? சப்போஸ் நீங்க வந்து ஓகே சார். திருநெல்வேலியில ஒரு 5000 பேர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க குக்கரு. அவங்க வந்து நம்ம என்ன பண்றோம்? ஒரே ஒருத்தன் தான் செலக்ட் பண்றோம். அவன் தான் சாம்பிள். அப்ப 5000 பேருங்கிறது பாப்புலேஷன். கரெக்டாமா? ஓகே சார். சரி. இப்ப அந்த சார் அது 5000 ஒரு நிமிஷம் நான் கிளியரா நோட் பண்ணிக்கிறேன் சார். கிளியரா ஒன் தியரிட்டிக்கா நோட் பண்ணிக்கங்க. சாம்பிள்னா யாரு? பாப்புலேஷன்னா யாரு?